கோயில்ல வந்து ஒரு கச்சேரி நடக்கிறதா வந்து கற்பனை பண்ணாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து மயில் இருக்குல்ல, மயில் பொம்மை வந்து காலில் வந்து சலங்கை கட்டிட்டு ஜல் ஜல்னு நடனம் ஆடுற மாதிரி கற்பனை பண்ணிட்டாங்க. சரியா? அடுத்தது வந்து கரடி பொம்மை. கரடி பொம்மை வந்து கையில வந்து நாதஸ்வரம் வச்சுட்டு பீ பீன்னு ஊதுற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிட்டாங்க. சரியா? அடுத்தது வந்து முயல். முயல் என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர்ல இருக்கும். வெள்ளை முயல் வந்து புல்லாங்குழல் இருக்குல்ல, மூங்கிலால். புல்லாங்குழல் எதுக்கு செய்வாங்க? மூங்கில்ல செய்வாங்க. அந்த மூங்கிலால் செய்த புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு ஊதுற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிட்டாங்க. சரியா? அடுத்தது வந்து மான். மானுக்கு வந்து என்ன இருக்கும்? கொம்பு இருக்கும். அந்த கொம்புல வந்து தேங்காய் வச்சுக்கிட்டு கரகாட்டம் ஆடுற மாதிரி கற்பனை பண்ணிட்டாங்க. சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு செய்யற மாதிரி ராதாவும் ராமும் கற்பனை பண்ணி அந்த பொம்மையெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தாங்க. சரியா? கதை நல்லா இருக்கா? ஓகே, கதையெல்லாம் கவனிச்சிங்களா? சரி, பொம்மை கடையில என்னென்ன பொம்மை இருந்துச்சு? வெரி குட், சூப்பர். சரி, அடுத்தது வந்து அந்த பொம்மைகள்லாம் இருக்குல்ல, எந்த பொம்மையோட தலைமையில வந்து கச்சேரி நடந்துச்சு? சிங்க பொம்மை தலைமையில கச்சேரி நடந்துச்சு. சரியா? வெரி குட். யார் வந்து காலில் சலங்கை கட்டிட்டு ஜல் ஜல்னு